அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். இன்று கதகேளு கதாயோகாவிலே இன்று வாமன சரித்திரத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நாள் வாமன ஏகாதசி, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த நன்னாள். பிரகலாதன் என்ற ஒரு பெயரை சொன்னாலே தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 9 விதமான பக்திகளை செய்து ஸ்ரீமன் நாராயணனை வரமாக பெற்று நரசிம்ம அவதாரம் எடுக்கச் செய்தார் பிரகலாதன். அப்பேற்பட்ட பிரகலாதனின் வம்சத்திலே மகாபலி சக்கரவர்த்தி தோன்றினார். மகாபலி சிறந்த தர்மவான், நல்ல பக்திமான், ஸ்ரீமன் நாராயணனிடம் நல்ல சிறந்த சரணாகதி செய்யக்கூடியவர். அவரை வெல்வது சாதாரண விஷயமில்லை. இருந்தாலும் அவரும் ஒரு ராஜா என்பதாலே 3 உலகங்களையும் கட்டி ஆள ஆசைப்பட்டார். அப்படியே செய்தாரும் கூட. இந்த வழியிலே அவர் சொர்க்கத்தை தேவேந்திரனிடமிருந்து பறித்து விட்டார். சொர்க்கத்தை இழந்த தேவேந்திரன் பார்க்கடல் தேவர்களோடு சென்று விண்ணப்பித்தார். சுவாமி ஸ்ரீமன் நாராயணா, என்னுடைய சொர்க்க ராஜ்யத்தை மகாபலி எடுத்துக்கொண்டார். நாடின்றி ராஜ்யமின்றி நான் தவிக்கின்றேன். எப்படியாவது தாங்கள்தான் அந்த ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் அப்படியே ஆகட்டும் அப்படி என்று வரம் தந்து நானே உனக்கு மீட்டு தருகிறேன் என்று வாக்களிக்கிறார். பின்பொரு காலத்திலே அவர் வாமன அவதாரம், வாமனன் என்றால் குள்ளம், சின்ன வடிவிலே அவர் வாமனனாக தோன்றி அந்த நேரம் மகாபலி ஒரு வேள்வியை செய்து கொண்டிருந்தார். அந்த வேள்வியில் ஒரு நியமனம் என்னவென்றால், பொதுவாகவே வேள்விகள் நடந்தால் தான தர்மங்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த சமயத்திலே இந்த வாமன அவதாரம் எடுத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாபலியிடம் சென்று 3 அடி நிலம் பிச்சையாக கேட்கிறார். வந்தவன் மகாவிஷ்ணு என்று அறிந்த அவருடைய குலகுரு சுக்கராச்சாரியார், மகாபலி தருவேன் என்று வாக்களிக்காதே, அந்த குள்ளன், அந்த வாமனன் சாதாரணமானவன் அல்ல, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இந்த வடிவில் வந்திருக்கிறார். உன்னிடமிருந்து அந்த சொர்க்கத்தை மீட்டு தேவேந்திரனுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். வாக்களிக்காதே வாக்களிக்காதே என்று தடுக்கிறார். இருந்தாலும் கூட வந்தவர் மகாவிஷ்ணுவாக இருந்தால் அவருக்கு கொடுப்பதில் எனக்கென்ன தடை? அதை நான் மிகவும் விரும்புகிறேன். இதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அனைத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, நான் கண்டிப்பாக அவருக்கு தருவேன் என்று தன் குருவையும் மீறி அவர் வாமனனுக்கு தருகிறேன் தங்கள் ஆசை போலவே அப்படின்னு வரமளிக்கிறார். உடனே அந்த ஜலத்தை கையில் ஊற்றி அவருக்கு தர்ப்பணம் செய்கிறார். 3 அடி நிலம் கொடுக்க வாமனன் ஒரு பாதத்தால் பூமியையும், உடனே சின்ன வாமனன் என்னானாரு, திரிவிக்ரம அவதாரம், பெரிய உருவு கொண்டார். விஸ்வரூப தர்சனம். 2வது பாதத்தை கொண்டு போய் விண்ணுலகத்தில் வைத்தார். மகாபலி மண்ணுலகம் விண்ணுலகம் 2 பாதத்திலும் முடிஞ்சு போச்சு. 3வது பாதத்தை நான் எங்கு வைக்க? இந்த 2 அடி நிலம் என் பாதம் பட்ட இடமெல்லாம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. இனி 3ஆம் அடி எங்கு நான் வைக்க? அனைத்து உலகங்களும் எனக்கு சேர்ந்து விட்டனவே அப்படின்னு கேட்கும்பொழுது மகாபலி, ஐயனே என் சிரம் மேல் வையுங்கள், உங்களுடைய 3வது அடியை என் சிரது மீது வைத்து என்னை அருளுங்கள் என்று வேண்டுகிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பாதத்தாலே மகாபலியின் தலையிலே வைத்து அவர் அப்படியே பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சுடுறார். அனுப்பிட்டு, மகாபலி, இன்று முதல் நீ இந்த பாதாள லோகத்துக்கு அரசனாக திகழ்வாய், இங்கு நானே உனக்கு காவலாக இருந்து உன்னை ரட்சித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு அவருக்கு வரம் கொடுத்து அந்த சொர்க்க ராஜ்யத்தை மீண்டும் தேவேந்திரனுக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த வாமன அவதார திருநாள், இன்றைய நாள். அன்றிலிருந்து இந்த விசு பண்டிகைன்னு வருஷம் வரும் பாருங்க,
அப்போது நிறைய இடத்துல நீங்கள் பிக்சர்ஸ் பார்ப்பீங்க, ஒரு கொடை போட்டு அங்கே ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மகாபலி. அவர் ஒவ்வொரு வருடமும் அந்த நன்னாளிலே பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க தன் கண்ணார பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்பி போவார்ன்றது ஐதீகம். இப்படி இந்த ஒரு நன்னாளாகிய வாமன ஏகாதசியிலே நாம் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும். விரதம் என்றால் என்ன? உபவாசம். உபவாசம் என்றால் உணவு உண்ணாமல் இருப்பது. சுவாமி, முடியுமா எங்களால்? ஒரு பொழுது ட்ரை பண்ணுங்க. அது கூட முடியாதுங்க, எங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது, டயத்துக்கு சாப்பிட்ணும். பரவாயில்லை. அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணுங்க இடையிடாது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக, ஓம் ராமாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உங்களுக்கு என்ன நாமம் பிடிக்குதோ அந்த பகவானுடைய நாமத்தை மனசார ஜபம் பண்ணிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் இல்லை பிஸ்னஸ் ஒர்க் எது இருக்கோ அதை நல்லா சிறப்பாக செய்யுங்க. ஈவினிங்காக உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை பிரதட்சணை பண்ணுறதோ பண்ணி நல்லா நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் தீர்த்தங்கள் வாங்கிட்டு வாங்க. இப்படி இந்த ஏகாதசி திதியை சிறப்பாக பயன்படுத்தினோம்னா நம்ம துன்பங்கள் போகும், அபீஷ்டங்கள் நிறைவேறும். துன்பங்கள் ஏன் வருது நமக்கு? பாவத்தின் சம்பளம் துன்பம். நம்மளுடைய பாவங்களால் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடியதுனாலையும் பிராரப்த கர்மாவாலையும் தான் நமக்கு அனைத்து துன்பங்களும் வருது. அந்த துன்பங்கள் நீங்கி இன்பமாக வாழ்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏகாதசியை நாம் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ஸ்ரீமத் பாகவதம், இப்படி உங்களால் இயன்றது ஒரு நல்ல விஷயங்களை கேட்கறதோ இல்லை படிக்கிறதோ செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோமாக. மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பர் வேணுகோபால்.